சிங்கிள் லேயரில் ரெடியான இலவம் பஞ்சு பெட்டு, இது டபுள் லேயரில் ரெடியான இலவம் பஞ்சு பெட்டு. இலவம் பஞ்சுனாவே பொதுவாக ஒரு மெத்தைன் தானே வரும். அதில் என்ன சிங்கிள் லேயர் டபுள் லேயர்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கான தாங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கால் பண்ணி இன்றைக்கி ஒரு பெட்டு திருச்சியிலேருந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க என்னென்னா எனக்கு சிங்கிள் லேயரில் ஒரு குயின் சைஸ் பெட்டு வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கஸ்டமருக்கு சிங்கிள் லேயருக்கும் டபுள் லேயருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி அதுக்குண்டான பெனிஃபிட் சொல்லும்போது கஸ்டமர் எனக்கு டபுள் லேயரில் கொடுங்கன்னு சொல்லி அந்த பெட்டை எனக்கு ஆர்டர் இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு முழுசு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இலவம் பஞ்சில் சிங்கிள் லேயரில் ரெடியான பெட்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெட்டு எப்படி இருக்குன்னு. திக்னஸ் வந்து 6 இன்ச் வரும். இதை நீங்கள் யூஸ் பண்ண வந்து இலவம் பஞ்சு எக்ஸ்பெண்ட் ஆகி இந்த மாதிரி பல்ஜிங் ஆகி வெளியில் பிரிங்கிட்டு வரும். இந்த மாதிரி சிங்கிள் லேயர் பெட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுவே நீங்கள் டபுள் லேயரில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் ஒரு திக்னஸ் 7 இன்ச் திக்னஸ் இருக்குன்னா அந்த டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். இப்படி யூஸ் பண்ண அமரும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் பிரிங்கிட்டு வராமல் உங்களுக்கு லைஃபும் அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது மெத்த சீக்கிரம் அமுந்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் சிங்கிள் லேயர்லையும் டபுள் லேயர்லையும் போட்டு நம்ம பெட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு வேலை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா சிங்கிள் லேயர்லையும் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல காஸ்ட்லியாக லுக்காக இருக்கிற மாதிரி வேணும்னா டபுள் லேயரில் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எது வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி எங்கிட்ட தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம். எங்களோட பிரான்ச் ஈரோடு பவானியில் மட்டும் இல்லைங்க, சென்னை மாதவரத்தில் இருக்குது. இந்த மாதிரியான இலவம் பஞ்சு மெத்தை உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.